நம்ம இனிப்பு உணவுகளை நம்ம எடுத்துக்கும் போது எப்படி அது வந்து நம்மளுக்கு வெயிட் கெயின் பண்ணுது. காலையில் எழுந்திரிச்சோன்னே காஃபி டீ குடிச்சிருப்போம். கண்டிப்பாக இல்லை 1 or 2 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம சர்க்கரை போட்டிருப்போம். குளுக்கோஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து பிரிஞ்சு வரும். உடம்பு வேலை செய்யறதுக்கு ஒரு 100 எனர்ஜி வேணும்னு வச்சுக்கோங்களேன். அந்த 100ல் 100 உடம்பு பயன்படுத்திடுச்சு. அதை விட எக்ஸ்ட்ரா நம்ம 200 எனர்ஜி எடுத்திருக்கோம் அப்படின்னா மீதி இருக்க அந்த 100 வந்து கொழுப்பாக தான் சேமிக்க ஆரம்பிக்கும். பீரியட்ஸ் வரத்துக்கு முன்னாடி அந்த இனிப்பு இல்லாமல் என்னால் இருக்கவே முடியாதுன்னு நீங்கள் நினைக்கலாம். ஒரு பெஸ்ட் ஆல்டர்னேட்டிவ் ஹனியாக இருக்கும். ஸ்வீட் கிரேவிங்ஸ் எப்படி நான் மாற்றிக்கிறது அப்படின்னா, ஸ்வீட் அதிகமாக இருக்கக்கூடிய பழங்களை வந்து நீங்கள் எடுத்துக்கும் போது இந்த தோல் அடிக்கடி சுருக்கம் எழுது இதெல்லாமே அந்த ஸ்வீட்டை குறைச்சிட்டிங்க அப்படின்னாவே நம்மளோட ஸ்கின் டோன் வந்து நல்லா இம்ப்ரூவ் ஆகும். அனைவருக்கும் வணக்கம். இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ சொல்லியிருந்தேன், சுகர் நம்ம எடுத்துக்கிறதுனால எப்படி எல்லாம் வெயிட் கெயின் ஆகும்னு சொல்கிறோன்னு. இந்த வீடியோவில் அதை தான் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம இனிப்பு உணவுகளை நம்ம எடுத்துக்கும் போது எப்படி அதை வந்து நம்மளுக்கு வெயிட் கெயின் பண்ணுது, எப்படி எனக்கு வெயிட் ஏறிச்சுனே தெரியல டாக்டர் அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க இல்லையா, அதுக்கான விடையாகவும் இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு இருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நேரம் சாயங்காலம் 6 மணியாக இருக்கும். இந்த 6 மணி காலையிலேருந்து இந்த நேரம் வரைக்கும் என்னெல்லாம் நீங்கள் ஸ்வீட் சாப்பிட்ருக்கீங்கன்னு கொஞ்சம் கால்குலேட் பண்ணி பாருங்களேன். ஒரு பேப்பர் எடுத்து எழுதுங்களேன். என்னெல்லாம் எவ்வளோலாம் சக்கரை நேரடியாக நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க, மறைமுகமாக என்ன சக்கரை நம்ம வயிற்றுக்குள்ளே போயிருக்கும். நான் சொல்கிறது இனிப்புகளை மட்டும்தான் நம்ம இந்த வீடியோவில் பேச போகிறோம். காலையில் எழுந்திரிச்சோன்னே காஃபி டீ குடிச்சிருப்போம். கண்டிப்பாக இல்லை 1 or 2 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம சக்கரை போட்டிருப்போம். நான் சொல்கிறது சர்க்கரை, நாட்டு சர்க்கரை, என்ன வகையான சர்க்கரையாக இருந்தாலும் முதல்ல இனிப்பு மட்டும்தான். அப்புறம் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் சிலருக்கு ஸ்வீட் சாப்பிட்ற பழக்கம் இருக்கும். இல்லைனா இன்னைக்கு டேல வந்து ஏதாவது ஒரு சோடா எடுத்துக்கிறீங்க, ஒரு கூல்ட்ரிங்க்ஸ் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா அதுலலாம் எவ்வளோ சுகர் கண்டென்ட் இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் இருக்கு இல்லையா. ஸோ இந்த மாதிரி நம்ம இனிப்பு உணவுகளை அதிகமாக நம்ம எடுத்துக்கும் போது அந்த இனிப்புல இருந்து முதல்ல நம்மளுக்கு பிரிஞ்சு வர்றது அந்த சர்க்கரை, அந்த குளுக்கோஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து பிரிஞ்சு வரும். அந்த நம்ம வாயிலிருந்து வயிறுக்கு போகுது. வயிறு வந்து முதல்ல சுகரை தனியாக பிரிக்குது. அந்த சுகரை வந்து ரத்த நாளங்களுக்குள்ள அனுப்ப ஆரம்பிக்கும். ரத்தத்தின் வழியாக அந்த சர்க்கரை வந்து உடல்ல இருக்கக்கூடிய எல்லா பகுதிகளுக்கும் போக ஆரம்பிக்கும். ஸோ சர்க்கரை வந்துருச்சான்னு சொல்லி இன்சுலின் அலர்ட் ஆகி இன்சுலின் தன்னோட வேலையை செய்ய வரும். இன்சுலினோட வேலை என்ன அப்படின்னா, உடம்புல எந்தெந்த செல்களுக்கு வந்து எனர்ஜி வேணுமோ இந்த சர்க்கரையை அந்த இடத்துல கொண்டு போய் சேர்க்கறது தான் இந்த இன்சுலினோட வேலை செய்யுது. இதை வந்து நம்ம சோடா எடுத்துக்கிறோம், இல்லை வந்து ஒரு இனிப்பு ரொம்ப அதிகப்படியான இனிப்பு, ஒரு அல்ட்ரா ப்ராசஸ் ஃபுட்லேருந்து நம்மளுக்கு ஒரு ஸ்வீட் கிடச்சிருக்கு, இல்லை வந்து நிறைய பேக்கிங் ப்ராடக்ட்ஸ் அந்த கேக்ஸ் மாதிரியோ இல்லை பேஸ்ட்ரி மாதிரியான விஷயங்கள் தான் நம்மளுக்கு ஸ்வீட் வந்துருக்கு அப்படின்னா அதில் எல்லாமே எக்ஸசிவ் சுகர் தான். ஸோ அந்த எக்ஸசிவான எனர்ஜியை எல்லாமே உடம்பு என்ன பண்ணும் அப்படின்னா ஃபேட்டாக ஸ்டோர் பண்ணி வைக்க ஆரம்பிக்கும். ஒரு எக்ஸாம்பிளே நான் சொல்கிறேன் பாருங்க. நம்ம உடம்பு வேலை செய்யறதுக்கு ஒரு 100 எனர்ஜி வேணும்னு வச்சுக்கோங்களேன். அந்த 100ல் 100 உடம்பு பயன்படுத்திடுச்சு. அதை விட எக்ஸ்ட்ரா நம்ம 200 எனர்ஜி எடுத்திருக்கோம் அப்படின்னா மீதி இருக்க அந்த 100 வந்து கொழுப்பா தான் சேமிக்க ஆரம்பிக்கும். இந்த மாதிரி ஒரு நாளும் 100 எனர்ஜியா நம்ம உடம்புல சேமிக்கும் போது ஒரு டைம்ல நம்மளுக்கு அது வெயிட் வந்து ரொம்ப அதிகமாக நம்மளுக்கு காட்டுது. இந்த 100 கிராம் அப்படிங்கிறத கூட நம்ம அதை வச்சுக்கலாம். ஒரு நாளைக்கு 100 கிராம் 200 கிராம் அந்த மாதிரி தான் நம்மளுக்கு வெயிட் கெயின் ஆகும். ஒரு 10 நாள் கழிச்சு பார்த்தோம்னா திடீர்னு பார்த்தா 1 கிலோ வெயிட் ஏறி இருக்கும். போன மாதம் பார்க்கும்போது 67 கிலோ தான் டாக்டர் இருந்தேன், இந்த மாதம் பார்க்கும்போது 69 கிலோ ஆயிட்டேன் அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா. இப்படிதான் நம்ம எடுத்துக்கிட்ட ஒரு ஸ்வீட் தானே, இதுல என்ன ஆயிரப்போகுது, ஒரே ஒரு குலோப் ஜாம் தானே, இதுல நமக்கு என்ன ஆயிரப்போகுது அப்படின்னு நினைச்சிட்டு நம்ம எக்ஸசிவா நம்ம எடுத்துக்கிட்டே இருக்கிறது எல்லாமே நம்ம எனர்ஜியா யூட்டிலைஸ் ஆனது மீதி இருக்கக்கூடிய எனர்ஜி எல்லாமே ஃபேட்டா டெபாசிட் ஆக ஆரம்பிக்கும். அந்த ஃபேட்டா டெபாசிட் ஆன விஷயம் தான் நம்ம வெயிட் மிஷினை போய் ஏறி நிற்கும் போது அந்த 1 கிலோ 2 கிலோ அதிகமாக காட்டுறது. அதனால நீங்க இனிப்புகளை அறவே தவிர்த்துடுங்க. இன்னொரு விஷயம் கேட்கலாமா, நம்ம இனிப்பு தான் எனக்கு ரொம்ப கிரேவிங்கா இருக்கு, எனக்கு இந்த பீரியட்ஸ் வரத்துக்கு முன்னாடி அந்த இனிப்பு இல்லாம என்னால் இருக்கவே முடியாதுன்னு நீங்க நினைக்கலாம். ரொம்ப டெம்டிங்கா இருக்கும்போது ஹனி எடுத்துக்கலாம். நீங்கள் வெள்ளை சக்கரை, ஒரு ப்ராசஸ்டு சர்க்கரைக்கு பதிலாக ஒரு பெஸ்ட் ஆல்டர்னேட்டிவ் ஹனியாக இருக்கும். ஹனியில் வந்து ஓரளவுக்கு நியூட்ரிஷனல் குவாலிட்டிஸும் இருக்கிறதுனால, விட்டமின்ஸும் சிலது அதில் இருக்கிறதுனால நீங்கள் ஹனியை வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஹனி வந்து அதுவுமே அளவுக்கு அதிகமாக போகும்போது பிரச்சனை தான். எனக்கு ஒரு ஸ்வீட் கிரேவிங் வருது, என்னால் கண்ட்ரோலே பண்ண முடியாதும் போது 1 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம எடுத்துக்கலாம், அதுக்கு மேலே வேண்டாம். அப்புறம் சர்க்கரை வியாதி இருக்கவங்களுக்கு ஹனி கண்டிப்பாக வேணாம். ஏன்னா நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா ஹனியில் தான் ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குன்னு சொல்லி அந்த ஹனியை எடுத்துக்க ஆரம்பிக்கிறீங்க. அந்த தப்பை செய்யாதீங்க. ஸ்வீட் கிரேவிங்ஸ் எப்படி நான் மாற்றிக்கிறது அப்படின்னா, ஒரு விஷயம் என்னன்னா, காலையில் ப்ரோட்டீன் அதிகமாக இருக்க மாதிரியான காலை உணவு எடுத்துட்டீங்க அப்படின்னா இந்த டே ஃபுல்லாகவே வந்து உங்களுக்கு ஒரு கிரேவிங்ஸ் இருக்காது. இல்லை எனக்கு அப்படியே நான் சாப்பிட்டு பார்த்துட்டு ஆனாலும் எனக்கு ஒரு ஸ்வீட் கிரேவிங் இருக்குது அப்படின்னா டெய்லி உங்களுடைய சாப்பாட்டில் ஒரு பழங்கள், முக்கியமாக இனிப்பு சத்து அதிகமாக இருக்கக்கூடிய பழங்கள், ஒரு பனானாவோ இல்லைனா ஒரு மாம்பழமோ
இல்லை ஒரு பலாப்பழமோ இல்லை ஒரு அன்னாசி பழமோ இந்த மாதிரி எதெல்லாம் ஸ்வீட் அதிகமாக இருக்கக்கூடிய பழங்களை வந்து நீங்கள் எடுத்துக்கும் போது உங்களுக்கு அந்த ஸ்வீட் கிரேவிங் வந்து குறையறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ எந்த வகையில் நீங்கள் இனிப்பு எடுத்துக்கிறதாக இருந்தாலும் அந்த இனிப்பை நீங்கள் குறைச்சிட்டீங்க அப்படின்னாவே ஒரு 3 மாதத்துலேருந்து 6 மாதத்துக்குள்ள உங்கள் வெயிட்டில் நிறையவே டிஃப்ரென்ஸ் பார்க்கலாம். ஸ்வீட் நீங்கள் குறைக்கிறீங்க அப்படின்னா உங்களோட ரிவர்ஸ் ஏஜிங் அப்படிங்கிற ஒரு விஷயமும் நடக்க ஆரம்பிக்கும். அதாவது ரொம்ப வயசான மாதிரி தெரியுதுங்கிறங்க இல்லையா, இந்த தோல் அடிக்கடி சுருக்கம் எழுது, இதெல்லாமே அந்த ஸ்வீட்டை குறைச்சிட்டீங்க அப்படின்னாவே, முக்கியமாக அந்த ப்ராசஸ்டு சுகரை நீங்கள் குறைச்சிட்டோம் அப்படின்னாவே நம்மளோட ஸ்கின் டோன் வந்து நல்லா இம்ப்ரூவ் ஆகும். அதனால் ரிவர்ஸ் ஏஜிங் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்க, எனக்கு தோலில் சுருக்கம் வரக்கூடாதுன்னு நினைக்கிறேன், எனக்கு தோல் சுருக்கங்களே இல்லாமல் இருக்கணும்னு நினைக்கிறவங்க எல்லாருமே இந்த சுகரை கட் பண்ணிடுங்க. ஏன்னா அந்த சுகர் தான் பெரிய கல்ப்ரிட், நமக்கே தெரியாமல் நம்ம எடையை அதிகமாக்குறதில்ல. ஏன்னா ஸ்வீட்டுங்கிற ஒரே ஒரு சுவை மட்டும்தான் ஒரு அடிக்டிவான ஒரு டேஸ்ட்டும் கூட. மற்ற சுவைகள் எல்லாமே உடலுக்கு ஆரோக்கியத்தை கொடுத்தாலும் இந்த ஸ்வீட் டேஸ்ட் வந்து மீண்டும் மீண்டும் சாப்பிடணுங்கிற அந்த ஒரு கிரேவிங் வந்து நமக்குள்ளே கொடுத்துக்கிட்டே இருக்கும். அதனால் ஸோ எந்த அளவுக்கு முடியுதோ சுகர்ஸை கட் பண்ணிவிடுங்க. நீங்கள் எல்லாம் நினைக்கலாம் அந்த வீடியோ பார்த்து முடித்த உடனே லைஃப்பில் எந்த ஒரு டேஸ்ட்டுமே இல்லாமல் போயிருமே டாக்டர், ஸ்வீட் இல்லை அப்படின்னா, ஸ்வீட் நம்ம எடுத்துக்கிறதுக்கு வேறு ஹெல்த்தியான நம்ம நேச்சுரல் மெத்தட்ஸில் இருக்கக்கூடிய ஸ்வீட்ஸ் எடுத்துக்கோங்க. நான் சொன்ன மாதிரி ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கோங்க. அதுக்காக போயிட்டு எக்ஸ்ட்ரா ஒரு கேக் சாப்பிட்றதோ, எக்ஸ்ட்ரா ஒரு பேஸ்ட்ரி சாப்பிட்றதோ, வருஷத்துக்கு ஒரு நாள் சாப்பிட்டிங்கன்னா பரவாயில்ல, வாரம் நான் சாப்பிடுவேன், 2 நாளைக்கு ஒரு தடவை நான் பேக்கரி போயிட்டு கேக் வாங்கி சாப்பிடுவேங்கிற மாதிரியான பழக்கம் கண்டிப்பாக வேண்டாம். திரும்பி அப்புறம் வெயிட் ஏறிடுச்சுன்னு ஃபீல் பண்ணுறதுனால ஒரு பிரயோஜனம் இருக்காது. நன்றி.